ஹலோ விவர்ஸ், 100 நெக் டிசைன் சீரீஸில் இந்த வீடியோவில் டிசைன் நம்பர் 3 கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு நெக் டிசைனாக இருந்தாலும் அதோட ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நெக் விட்த் மார்க் பண்ண போகிறேன், இங்கே நெக்கோட டெப்த் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து குர்த்திஸ், சுடிதார்ஸ் அண்ட் ப்ளவுஸ் எதுக்கு வேணும்னாலும் இந்த டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய நெக் விட்த் வந்து 2.5 எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து 5 inches கொடுக்குறேன் நெக் டெப்த்து. இங்கே 2.5 ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி இது ட்ரா பண்ணதுக்கப்புறமா இங்கே 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 1.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 inch இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே இந்த இடத்துல ஒரு 1/4 inch அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4 inch இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதோட சென்டர் பார்த்துக்கலாம். இதோட சென்டரில் இங்கே ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து இங்கே இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த இடம் வருவோம். இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பண்ணாலும் பண்ணலாம், ஆர் இங்கேருந்து ஒரு 1/2 inchல மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த கர்வ் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு 1/4 inch இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷேப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப்பை வந்து இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும், இந்த ஷேப் இப்படி வந்துடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த ஏரியா. உங்களோட நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை மெஷர் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம நெக் டெப்த்து ட்ரா பண்ணும்போது 5 inches ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் 1.5 inches எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு இப்போ டோட்டலாக 6.5 inches வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக் ரொம்ப டீப்பாக போயிடும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல எடுக்கிற அந்த 5 inchஸையே வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா 1.5 inch, அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டல் லுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். அந்த கீழே உள்ள கர்வ் வந்து உங்களுக்கு சின்னதாகவும் மேலே உள்ள நெக் வந்து ப்ராடாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல ஒரு நெக் டெப்த்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஷேப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 1.5 inch எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு அழகான நெக் டிசைன் ஒன்று எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.